வசனம் 12 எடுத்து வாசி. சங்கீதம் 116வது அதிகாரத்துல 12வது வசனத்தை எடுத்து வாசி. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். விலை மதிக்க முடியாத இந்த உலகத்துல எதை வாங்கி கொடுத்தாலும் நிறையாகாது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஐயோ, நான் பிழைப்பனும் வாழ்வனும் இருந்த என்னை எடுத்து, நான் மரித்து விடுவனோ உயிரோடு இருப்பனோ என்னை எடுத்து, என் அருமையான தேவப்பிள்ளைகளே, எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்கும்படியா செய்த உபகாரங்களுக்காக நீ என்ன செய்தாய்? வசனம் என்ன அருமையா சொல்லுது பாரு. நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஆண்டவரே, நான் எண்ணத்தை செலுத்துவேன் நீ செய்த உபகாரங்களுக்காக. நான் ஒரு பதறியா இருந்தேன், என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, வெறுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட எண்ணெயே ஒரு முகாந்தரத்தை கொடுத்தீரே ஆண்டவரே, உமக்கு நான் என்ன செலுத்துவேன்? என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவர்கள் எண்ணத்தை செலுத்துவேன். தாவீது கேட்கிறான். என் அருமையான தேவப்பிள்ளைகளே, நீங்க யோசித்து பார். உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம், பூமியின் உள்ளவைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்ம கண்கள் மற்றவர்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. நம் கண்கள் நம்மளே காண வேண்டுமா? ஆமே, அல்லேலூயா. நம்ம சரீரத்தை கூட நீ பேசணும், கர்த்தருக்கு நீ என்ன செய்தாய்? ஜீவனோடு கூட பேச வேண்டும், கர்த்தருக்கு நீ என்ன செய்தாய்? இவன் பேசுறான் பார், ஆத்மாவிட்டு கூட பேசுறான். என் அருமையான தேவப்பிள்ளைகளே, ஆத்மாவே, கர்த்தருக்கு நீ என்ன செய்தாய்? அவர் நன்மையை செய்திருக்கிறாரு. இவ்வளோ ஆளாய் உன்னை உருவாக்கி இருக்கிறாரு, சுகபலன் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் 30-60 ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. நீ என்ன செய்தாய்? என் அருமை தேவப்பிள்ளைகளே,